ஹாய் பெரியப்பா, எப்படி இருக்கீங்க? ஹாய் பிளஸ். நல்லா இருக்கேன். எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கேன். இது நான் 2 பழைய இரும்பு கடைக்கு போனப்ப இந்த 2 மிக்சியை எடுத்தேன். இதுல ஒன்னையாச்சும் சரி பண்ண முடியுமா? மிக்ஸி ஜார் இது வந்து எஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ள இருக்க ஸ்பேர் எடுத்து இன்னொன்றுல போட்டு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுவும் நல்ல ஐடியா தான் பெரியப்பா. பண்ணிடுவோமா? ஓகே. இது கவர்மெண்ட் மிக்ஸி. இந்த ரெண்டையும் எடுத்து பார்க்குறப்போ இதில் ஒன்றும் ரெடி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது ரெடி பண்ணுவோம். அது முடியுமா பெரியப்பா? எஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் இருக்கிற இந்த பிளேடு, இதில் இருக்கிற கப்ளர் எல்லாம் எடுத்து போடணும். இதில் கப்ளரும் பிளேடு எதுவுமே இல்லை இந்த ஜாரில். அப்புறம் இந்த கைப்பிடியை கூட எடுத்து போட்டுடலாம். சரியா? ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த பிளேடை எடுத்து போடணும். இந்த பிளேடை எப்படி கழட்டுறதுன்னா, இதில் ஒரு நட் இருக்கு. பின்னாடி ஒரு துணி ஏதாவது பிடிச்சிக்கிட்டு, துணியை பின்னாடி இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த நட்டை கட்டிங் பிளேயர் வச்சு ரைட்ல திருக்கணும். ரைட்ல திருப்பினா வந்துருமா பெரியப்பா? எஸ், ரைட்ல திருக்கி அதை அந்த நட்டு மேலே இருக்க நட்டை எடுத்தாச்சுன்னா இந்த பிளேடு ஈஸியாக வெளியே வந்துடும். இப்போ இந்த ஜார்ல இருந்து நம்ம வந்து இந்த பிளேடு அப்புறம் இந்த கப்ளரு எல்லாத்தையும் எடுத்து இந்த ஜாரில் போடலாம். ஏன்னா இந்த பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த பிளேடை வந்து கழட்டணும். கழட்டுறது எப்படின்னா, இது ஒரு நட்டு இருக்கு, அதை கட்டிங் பிளேயர் வச்சு வலது பக்கமாக திருப்பணும், வந்துடும். அப்போ ஆமாம், அப்படி கழட்டுறப்ப இந்த பிளேடு வந்துடும். ஒரு கிரிப்புக்காக இந்த பின்னாடி வந்து ஒரு துணி ஏதாவது வச்சு பிடிச்சிக்கணும். சிலது நல்லா டைட்டாக இருக்கும். இப்படி பிடிச்சிட்டு அப்படி கட்டிங் பிளேயர் வச்சு ரைட்டில் திருப்பி விட்டோம்னா ஈஸியாக வந்துடும். சரியா? அப்படி எடுத்துட்டோமா, இப்போ வெளியே எடுத்துட்டோம். அப்போ வந்து இதில் வந்து இதை மாட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இது நல்லா டஸ்ட்டாக இருக்குது, அழுக்காக இருக்குது. இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணலாம். சரியா? இப்போது இந்த கப்ளர் கொஞ்சம் மோசமானதாக இருக்குது. இதுக்கு நம்ம புது கப்ளர் போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு கப்ளர் எப்படி மாற்றுறது அப்படின்னா, இந்த கப்ளரை பிடிச்சிக்கணும். இந்த துணியால் பிடிச்சிக்கிட்டு கட்டிங் பிளேயர் வச்சு இந்த சாற்றுடைய அந்த கட்டு இருக்கிற பகுதியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு ரைட்டில், இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ரைட்டில் திருப்பி எடுக்கிறப்போ வந்துடும். இல்லைன்னா பெரியப்பா, இது கலரக்கூடாதுன்னு தான் அவங்க இவ்வளோ டைட் பண்ணி வச்சிருக்காங்களா? இல்லை, இது ரொம்ப நாளாக இருந்ததுனால இது கொஞ்சம் அதிகமாக டைட்டாக இருக்குது. நார்மலாகவே கொஞ்சம் கழட்டினா வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த கப்ளரு ரொம்ப மோசமாக இருக்குது. இங்கே நம்மகிட்ட என்கிட்ட ஒரு கப்ளர் வேறு இருக்குது, அதை நம்ம போட்டுக்குவோம். சரியா? இந்த நம்மகிட்ட புதிய கப்ளர் இருக்குது. இதுவும் 4 பல்லு, இதுவும் 4 பல். ஸோ இந்த கப்ளர் வந்து நல்லா மேட்ச் ஆகும். பெரியப்பா, இல்லைன்னா எல்லா கப்ளருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கா? நிறைய இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் வித்தியாசமான கப்ளர்கள் போடுறாங்க. இந்த மாடலுக்கு இந்த கப்ளர் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகுதா? ஓகே, அப்போ இதே வச்சிருவோம். அப்புறம் மாற்றுறது, ஃபர்ஸ்ட்ல வந்து பிளேடு ஷாப்ட்ல வந்து பிளேடை மாட்டணும். இந்த கட் இருக்கிற பகுதியில் பிளேடை வச்சு இந்த நட் இருக்குல்ல, இதை வந்து ரிவர்ஸில் திருக்கணும். லூஸ் பண்ற பொசிஷன்ல இதை டைட். ஆமாம், லூஸ் பண்ணுற பொசிஷனில் ஆன்டி கிளாக் வைஸில் தான் இதை வந்து டைட் பண்ண முடியும். இதை இன்னும் டைட் பண்ணுறதுக்கு இந்த துணியால் பிடிச்சிக்கணும். இந்த பிளேடை பிடிச்சிக்கணும். இதை கொஞ்சம் நல்லா நல்லா டைட், நல்லா டைட். இது டைட் ஆகிடுச்சு. ஏனுமே இதில் இதை வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது அந்த பேஸோட இந்த பிளேட்டோட தட்டுறது மாதிரி இருக்குது. அதனால் ஒரு வாசர் போட்டு விடலாம். 1 அல்லது 2 வாசர், கொஞ்சம் உயரத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு வாசர் போட்டு விடலாம். இன்னொரு இதில் கொஞ்சம் ஆயில் விடுறது கொஞ்சம் நல்லது. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம லைட்டாக ஒரு ட்ராப் ஆயில் போட்டோம். இப்போது வந்து இதுக்குள்ளே போட்டுடுறோம். இப்போ ஈஸியாக நல்லா மூவ் ஆகுது.
ஓகே, இப்போ பின்னாடி பக்கம். அப்போ ஃப்ரண்ட் வேலை முடிஞ்சிருச்சு. ஆமாம். இனி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கு. இந்த இடத்துல சின்ன வாசர்கள் போடணும். 1-2 சின்ன சின்ன வாசர்கள் போட்டு அந்த ஷேக் இல்லாத அளவில் வாசர் போட்டுட்டு அப்புறம் இந்த கப்ளரை வச்சு ரிவர்ஸில் திருக்கணும். அப்போ ரெண்டு இன்னுக்கு அவுட்டுக்கும் ஃபுல்லாக ரிவர்ஸ் தானே? ரிவர்ஸ். இந்த பிளாஸ்டிக்கோட இதோட சான்ஸ் இருக்கா? ஆமாம், ஓரளவு ஜென்ரல் டைட். ஓகே, இப்போ மிக்ஸி ஜார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது யூஸ் பண்ண முடியும், நல்லா அரையும். அப்புறம் இதுக்கு நீ ஹேண்டில், இப்போ இதில் ஹோல் இருக்கு. ஹேண்டில் இப்படியே விட்டோம்னா கண்டிப்பாக அடிக்கிறோம், வெளியில் அடிச்சோம். ஆமாம், அரைக்கிறது. அதனால இந்த ஹேண்டில் போடுறது பார்ப்போம். இந்த வேற ஒரு ஜார்ல இருந்து ஹேண்டில் எடுத்து போட பார்ப்போம். இதில் 2 ஸ்க்ரூ இருக்கு. இந்த 2 ஸ்க்ரூவும் ஃபர்ஸ்ட்ல கழட்டணும். ஸ்க்ரூ டிரைவர். எஸ். இப்போ இந்த ஹேண்டில் மாட்டுறப்போ இதில் ஒரு சின்ன ரப்பர் புஷ் இருக்கு. இந்த ஹோல் மேலே வச்சு இந்த ஹேண்டிலையும் இப்படி வச்சு 2 ஸ்க்ரூவையும் டைட் பண்ணி விட்டா போதும். இந்த மாதிரி ஜாரு ரெஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு பிளேடு மாற்றுறது, கப்ளர் மாற்றுறது, இல்லை ஒரு ஹேண்டில் மாற்றுறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணலாம். ஒரு கட்டிங் பிளேயர், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலேயே சின்ன சின்ன வேலைகளை பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது நம்ம இந்த வீடியோவை போடுறோம். அடிச்சு அப்போ நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்கள் டைம் வேஸ்ட் ஆகாது, உங்கள் ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக முடியும். இந்த மாதிரி வேலைகள் செய்கிறப்ப பெரியவங்களுடைய கைடன்ஸோட போனோம். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.